Daily. Taste the Daily. பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. எந்த தாயாவது வாய்க்கு ருசியா சிக்கன் சாப்பிடுவாங்களா? அப்புறம் அந்த ட்ரிப்ஸ் டியூப் ஏன் கழண்டிருக்குன்னு கேட்டேன். அது எப்படி கழண்டுச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. அவங்க பேசினது நடந்துக்கிட்டது இதெல்லாம் வச்சு பாக்கும்போது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அத சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அஞ்சலி பாய்சன் சாப்பிட்டதா பொய் சொல்லி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்ல வர? கன்ஃபார்மா தெரியல கௌதம். ஆனா அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? சரி, அந்த அஞ்சலி ஏன் முதல்ல டிராமா பண்ணணும்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? ஏன் இலக்க அஞ்சலி பழைய குணத்தோடவே இருந்தா இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண நினைக்கலாம். ஆனா இப்ப அவ திருந்திட்ட மாதிரி தெரியுது. நாமளும் அவளை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எதுக்கு காரணமே இல்லாம இந்த சூசைட் டிராமாவை போடணும்? நாம சப்போர்ட் பண்ணாலும் கார்த்திக் அவளை ஏத்துக்க மாட்டான்னு அவ யோசிச்சிருப்பா. அதான் அவ பிளான் பண்ணி முதல்ல நம்மள அவ பக்கம் இழுத்திருக்கா. அப்புறம் ஆபீஸ்க்கு போய் கார்த்திக்க பல பேர் முன்னாடி தப்பானவனா காட்ட வச்சிருக்கா. அதுக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸையும் சாட்சியாக்கிக்கிட்டு இப்ப கார்த்திகால தான் நான் சூசைட்க்கு ட்ரை பண்ணேன்னு எல்லாரையுமே கார்னர் பண்ணி இது மூலமா நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யூ ரைட் இலக்க. இப்பதான் எனக்கு டவுட் வருது. அவளை பொறுத்த வரைக்கும் நாம அவளுக்கு ஃபேவரா தானே இருக்கோம். அப்ப கார்த்திக் அவளை திட்டி அசிங்கப்படுத்தினத அவன் நம்ம கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான்னா சம்திங் இஸ் ஃபிஷி. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஒருவேளை நீ சந்தேகப்படுற மாதிரி அஞ்சலி குடிச்சது பாய்சன் இல்லன்னா அவளுக்கு எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? நம்ம கொண்டு வந்து அட்மிட் பண்ணதும் டாக்டர் அஞ்சலியை செக் பண்ணிட்டு அவ குடிச்சது விஷம் இல்லைன்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி ஒன்னும் சொல்லலையே. ட்ரீட்மெண்ட் கொடுத்து போராடி தானே அஞ்சலியை காப்பாத்தினாங்க. நம்மளும் அதை பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். இதுதாங்க குழப்பமாவே இருக்கு. ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், இதுல கண்டிப்பா சதி இருக்கு. அது மட்டும் உறுதி. சரி, ஓகே, ரிசல்ட் வரட்டும். அப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். இல்ல கௌதம், அது வரைக்கும்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அஞ்சலி அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. அவ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நாம உண்மையை கண்டுபிடிக்கணும். பேசாம நேரா போய் அஞ்சலி கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி கேட்டுருவா. நோ 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 நோ. அப்புறம் உங்க அத்தையும் அஞ்சலியும் உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கான சாட்சிகளை அழிச்சிருவாங்க. கடைசியில எல்லார்கிட்டயும் நம்மள கொடுமைக்காரங்களா சொல்லிருவாங்க. சரி, அப்ப என்னதான் பண்றது? லேப் ரிப்போர்ட் வரட்டும். அதுக்குள்ள நம்ம அஞ்சலி கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா நடந்துகிட்டே அவளுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவோம். எப்படி கௌதம்? நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஓகே கௌதம், இது ரொம்ப நல்ல பிளான். இதை இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம். அஞ்சலி திருந்தணும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா இப்பவும் அவன் நம்மளை ஏமாத்திருக்கான்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாரு. ஓபி டைம்ல முடிஞ்சதுப்பா. நீங்க 4 மணிக்கு மேல வாங்க. இப்ப அவுட் பேஷண்ட்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் பேஷண்ட் இல்ல டாக்டர், பைரவி மேடம் தான் அனுப்புனாங்க. பைரவியா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. இந்த ஒரு நிமிஷம் டாக்டர். ஹலோ. மேடம், உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட போனை கொடு. டாக்டர், மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் தான் பேசுறேன். ஓ, நீங்க தானா? புதுசா வந்து ஒருத்தர் உங்க பேரை சொன்னதும் நான் கொஞ்சம் உஷாரா பேசினேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும். அப்பதான் நாம அஞ்சலிக்காக போடுற டிராமா யாருக்கும் தெரியாது. மேடம், நீங்க டிராமான்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். பாய்சனே குடிக்காத அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நடிச்சு அந்த இலக்கியாவையும் கௌதமையும் நான் நம்ப வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு மேடம். அஞ்சலியோட பிளட்ல பாய்சன் இருந்துச்சுன்னு ரிப்போர்ட்டையும் எழுதிட்டேன். வார்ட் பாய் கிட்ட சொல்லி பிளட் ரிப்போர்ட்டையும் போலியா நான் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இத டிராமான்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது மேடம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
அஞ்சலி மறுபடியும் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த சூசைட் டிராமாவை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அது விடுங்க மேடம். நீங்க பேசின அமௌண்ட்ட இன்னும் கொடுக்கலையே, அது எப்ப கொடுப்பீங்க? அதுக்கு தான் என் ஆள் வந்திருக்கான். அவன்கிட்ட பணம் கொடுத்து விட்டுருக்கேன், நீங்க வாங்கிக்கோங்க. ஓ அப்படியா? ஓகே மேடம். ம். ஆ, அப்புறம் டாக்டர், அந்த இலக்கியா ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவ. அவகிட்ட நீங்க உஷாரா இருங்க. இல்லனா நம்ம பிளான் அவ ஸ்மெல் பண்ணிடுவா. அஞ்சலி டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புற வரைக்கும் அவ தற்கொலை முயற்சி தான் பண்ணான்னு எல்லாரும் நம்பணும். ஒரு சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது. டோன்ட் வரி, அத நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். ம். Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.